கார் ஆக்சிடென்ட் நடந்து உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 6 மாதம் எடுக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உங்களோட டிபெண்டன்ஸான பிள்ளைகளை யார் பார்க்குறது? இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஜூலை 1, 2026 முதல் கார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பாருங்கள். ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மேண்டேட்டரி கவரேஜ் ஒன்று இருக்கும். இந்த கவரேஜுக்குள்ளே நிறைய சப் கவரேஜஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டிபெண்டன்ட் கேர் பெனிஃபிட். நீங்கள் 2026 ஜூலை 1க்கு முதல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் இந்த கவரேஜ் மேண்டேட்டரி உங்களோட இன்சூரன்ஸில் கட்டாயம் இருக்கும். நாளைக்கு ஆக்சிடென்ட்டால் உங்களோட டிபெண்டன்ஸை உங்களால் டேக் கேர் பண்ண இல்லாமல் போகும்னு சொன்னால் இன்னொரு ஆளை வச்சு உங்களோட டிபெண்டன்ஸை கேர் பண்ணுறதுக்குரிய அமௌண்ட்டில் ஒரு பங்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லா அமௌண்ட்டையும் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியை பே பண்ணுவாங்க. உங்களால் அந்த டிபெண்டன்ட் கேரை ப்ரொவைட் பண்ண முடியாமல் போகிற கட்டத்தில். ஆனால் ஜூலை 1, 2026 பிறகு ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸில் இருந்து இந்த டிபெண்டன்ட் கேர் பெனிஃபிட்டை ஆப்ஷனல் ஆக்கியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னென்னு சொன்னால் இந்த டிபெண்டன்ட் கேர் பெனிஃபிட்டை நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் வைக்கிறதும் ரிமூவ் பண்ணுறதும் உங்களோட விருப்பம். இப்போ நீங்கள் 2026 ஜூலை 1க்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ புரோக்கர்கிட்ட சொல்லி எனக்கு ப்ரீமியம் குறைக்கணும், அதனால் ஆப்ஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் எதுவுமே வேணாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிபெண்டன்ட் கேர் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ரிமூவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் வரக்குள்ள உங்களோட டிபெண்டன்ஸை நீங்கள் தான் வேற ஒரு ஆள் வச்சாலும் நீங்கள் தான் ஃபுல்லாக மணி பே பண்ண, அதாவது உங்களோட பாக்கெட்டால் மணி பே பண்ணி தான் நீங்கள் டிபெண்டன்ட் கேர் பண்ண வேண்டி வரும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. 1, 2026 பிறகு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் இப்போவே போய் உங்களோட பாலிசி டாக்குமெண்ட்டில் டிபெண்டன்ட் கவரேஜ் இருக்குதாங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட டிபெண்டன்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு டிபெண்டன்ட் கேர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொன்னால் உங்களோட பாலிசியில் ஏற்கனவே டிபெண்டன்ட் கேர் பெனிஃபிட் ஆட் பண்ணி இல்லைன்னு சொன்னால் உடனே உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ ப்ரோக்கரை கண்டெக்ட் பண்ணி இந்த டிபெண்டன்ட் கேர் பெனிஃபிட்டை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஒன்றில் உங்களால் அந்த டிபெண்டன்ட்டை கேர் பண்ண முடியாமல் போகும்போது அது உங்களுக்கு கை கொடுக்கும். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர் எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிஸுக்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வச்சுருக்கிற இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் ரினியூவல் ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணலாம். 30 கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான கோட்டை நான் ஆஃபர் பண்ணுவேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிற இந்த aziperson.ca இந்த வெப்சைட்டுக்கு போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் aziperson தான் என்னோட யூசர் நேம். எந்த சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் என்னை கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட கோட்டை செக் பண்ணது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி நான் கேட்பேன். அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் கோட்டை செக் பண்ணி பெஸ்ட்டான கோட்டை உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன். இந்த டிபெண்டன்ட் கேப் கவரேஜை நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் வைப்பீங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி மற்ற ஆப்ஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கவரேஜஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். அந்த மற்ற வீடியோஸ்லையும் பார்க்கணும்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டுக்கு போய் பார்த்துக்கொள்ளுங்க. பை.